என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 36வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில், தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். தேவனுடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அதனால் மனுபுத்திரர் உடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. உடைய செட்டைகளின் நிழலில் என்று சொன்னால் அது எதை காட்டுகிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை அது காட்டுகிறது பாருங்கள். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தை உணர்ந்து கொள்கிறோம் அல்லவா? ஆராதனை வேளையில் ஜெபிக்கும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது, ஏன் எல்லா சமயத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற அந்த தெய்வீக பிரசனத்தை நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொள்கிறோம் அல்லவா? இதற்கெல்லாம் காரணம் என்ன? நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணேன், நெடும் முழங்காலில் நின்னேன், இவ்வளவு மணி நேரம் ஜெபம் பண்ணேன், அதனால தான் எனக்கு அந்த பிரசன்னம் நிறைந்து காணப்படுது, அந்த பிரசன்னம் எப்பயுமே என் கூட இருக்குது அப்படி சொல்லி நினைக்கிறீங்களா? வசனத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது? தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். இது கிரியையினால் கிடைத்தது அல்ல, மாறாக தேவன் நமக்கு கொடுத்த விலையேற பெற்றவுடைய கிருபையினால் நமக்கு கிடைத்தது பாருங்கள். இன்றைக்கு சில பேர் இப்படி தான் நினைத்து கொள்ளுகிறார்கள். தங்களுடைய உபவாச ஜெபம் அல்லது 40 நாள் நான் உபவாசித்து ஜெபம் பண்ணேன், நான் நெடுமுழங்காலிருந்து ஜெபம் பண்ணேன், அதனால தான் பிரசனத்தை அதிகமாக நான் ஃபீல் பண்ணுறேன், மற்றவங்களும் நான் ஆராதனை நடத்தும் போது பிரசன்ஸை பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க என்று சொல்லி பல பேர் தங்கள் கிரியைகளை மேலோங்கி பேசுவதை நாம் பார்க்க முடியும். பல பேர் தங்கள் கிரியைகளை மேன்மை பாராட்டுவதை நாம் பார்க்க முடியும் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, உன் சுய நீதிகள் எல்லாம் அழுக்கடைந்த கந்தைகளாய் காணப்படுகிறது பாருங்கள். நம்முடைய கிரியைகளினால் அல்ல, மாறாக தேவன் நமக்கு பாராட்டின விலையேற பெற்ற கிருபையினால் தான் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள். எந்த சமயத்திலும் மறந்து போய் உங்கள் கிரியைகளை மேன்மை பாராட்டி விடாதிருங்கள். அவருடைய கிருபை எவ்வளவு அருமையானது என்று சொல்லி இன்னும் அதிகமாய் அவரை துதிக்க ஆரம்பிப்போம். கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.